சென்னைக்கு போனதே பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு நான் 7th மந்த் வளகாப்பு பண்ணணும் தான். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா, என்னோட 2 பசங்களோட தனியாக தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்திருந்தேன். இந்த மாதிரி நான் தனியாக ட்ராவல் பண்ணவே மாட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும் தான் வருவேன். ஸோ நான் தனியாக இவங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்னா, அவ்வளோ பண்ணுறாங்க 2 பேருமே கொஞ்சம் கூட தூங்காமவே. அப்படியே காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாங்க. நான் காஞ்சிபுரம் டெஸ்டினேஷனை எப்போ ரீச் பண்ணணும் அப்போ தான் எனக்கு மூச்சு விடுற அளவுக்கு ஒரு டைம் கிடச்சிது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்த உடனே இவங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னதுனால மேகி கேட்டதுனால மேகி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்த டயர்டே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சிக்கன் ரைஸ் கேட்டிருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம கேட்குறதுலாம் கிடச்சிட்டா எப்படின்னா ஒரு பெரிய பெரிய விஷயம் கிடைக்கலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கிடைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த மாதிரி தான். நான் டயர்டாக இருக்கிறத புரிஞ்சுக்கினாரு. அவர் நீ என்ன செஞ்சேன்னு கேட்கல, நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்னு கேட்டார். அப்போயே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் கேரிங்கான ஹஸ்பண்ட் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.